ஒரு நல்ல பைனாப்பிள் ரசம் யூசுவலாக இது வந்து கல்யாணத்தில் சர்வ் பண்ணுவாங்க. இந்த ரசம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு பைனாப்பிளை ஃபஸ்ட்டு நல்ல ரைப்பன் பைனாப்பிள், அதாவது பழுத்த பைனாப்பிளாக இருக்கணும். அதில் குட்டி குட்டி சங்க்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹவு டு கட் பைனாப்பிள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஈஸி வே டு கட் பைனாப்பிள். இது வந்து ரசம் பொடி. நான் எப்போதும் வீட்டில் அரைச்சி தான் பண்ணுவேன், ரசம் பொடி வாங்க மாட்டேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 4-5 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு. இதை ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 4 பழுத்த தக்காளி, ஒரு கைப்பிடி பைனாப்பிள் சங்க்ஸ், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இத்தினோண்டு புளி வந்து இதுக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் புளி இல்லாமல் ரசத்தோட டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு சுண்டக்காய் சைஸ் புளி அவ்வளோதான் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் க்ளீனான கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளியே இந்த மாதிரி கையால் பிசையும் போது ரசத்துக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ பைனாப்பிள் சங்க்ஸை பிசைய வேண்டாம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதனால் பிசைஞ்சிட்டு அது கூட இந்த ரசப்பொடியும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நுர சைடில் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க விடாதீங்க, ரசம் ரொம்ப கொதிச்சா கசந்துடும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவைன்னா கொஞ்சம் பைனாப்பிள் சங்க்ஸ் மேலே சேர்த்து தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டி சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக புளிப்பு, கொஞ்சமாக இனிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும் இந்த ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.